டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசிய இந்திய இளைஞர்களுக்கான தொழில்திறன் பயிற்சி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளார். அத்திட்டமானது மிசி எனும் மலேசிய இந்திய திறன் ஊக்குவிப்பு பயிற்சியாகும் என மித்ரா தலைவர் பிரபாகரன் இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அத்தகவலை வெளியிட்டார். மித்ரா உட்பட பிரதமர் துறை, மனிதவளத்துறை மற்றும் நிதித்துறை ஆகிய 3 அமைச்சுகள் தலா 10 மில்லியன் ரிங்கிட் என மொத்தம் 30 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கியுள்ளது என பாட்டு நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் தெரிவித்தார். பிரதமர் புதுசா அறிவிச்ச ஒரு திட்டம் மலேசியாலே இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு திட்டம். ஏன்னா ஒரு கமந்திரியான்ல தனிப்பட்ட கமந்திரியான் இந்தியர்களுக்கு மட்டும் ஒரு ப்ரோக்ராம் செய்யறது முதல் முறை. இந்த பேச்சுவார்த்தை இந்த ஏப்ரல் மாசம் ஆரம்பத்திலே நாங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பத்துல மித்ராவும் மனிதவள அமைச்சர் கீழே இருக்கிற மினிஸ்ட்ரியும் நம்ம இணைந்து ஒரு கமஹைரான் ப்ரோக்ராம், இந்திய இளைஞர்களுக்கு கமஹைரான் ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கு திட்டம் வச்சிருந்தோம். அதை பிஎம் சர்ப்ரைஸா எங்களுக்கு சொல்லிட்டாரு. 3 கமந்திரியான் இதுல இன்வால்வ் ஆகுது. MOF Kementerian Sumber Manusia, JPM Jabatan Perdana Menteri. 3 kementerianயும் 10 மில்லியன் உருவாக்கி Kementerian Sumber Manusia கீழ இந்திய இளைஞர்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறைய உருவாக்குறதுக்கு பிரதமர் அறிவிச்சிருந்தாரு புதுசா. இது பேர் மிசின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா மித்ரால மொத்தம் 100 மில்லியன் ஆளுங்க சொல்றாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 20 மில்லியன் கிடைச்சிருக்கு கமந்திரியான் மூலியமா. மித்ரா 10 மில்லியன் போடுதுல, எக்ஸ்ட்ரா 20 மில்லியன். சும்மா பிரதமர் இன்னொரு 10 மில்லியன் போட்டிருக்காருனால 20 மில்லியன் ஆயிடுச்சு. சோ இதே மாதிரி எல்லா கமந்திரியான்லயும் இந்தியர்களுக்காக நல்ல திட்டங்கள், நிதிகள் இருக்கும். கண்டிப்பா இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு சேர்ந்து பெரிய பெரிய ப்ரோக்ராம் மக்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.